ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா, கழிவறை சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு வாஸ்து முறையில் தெளிவு கொடுக்க காத்திருக்கிறேன். அந்த கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். கழிவறை எங்கு அமைக்கலாம்? பொதுவாக முழுமையான வாஸ்து செயல்பட வேண்டுமென்றால் வீட்டிற்கு வெளியில் கழிவறை அமைப்பதுதான் சால சிறந்தது. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கேது பகவானை நம் கழிவறையினுடைய அதிபதியாக இங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த கழிவறை வடமேற்கு திசையில், வடக்கு சார்ந்த வடமேற்கு திசையில் அவருக்குரிய இடத்திலேயே அமைகின்ற பொழுதுதான் அதிலிருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மை நம்மையும் நம் மனதையும் நம் உடலையும் எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்போதுதான் உருவாகும். ஒரு வீட்டில் கழிவறை, கழிவு நீர் தொட்டி அமைய வேண்டிய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி மட்டுமே. கழிவறையில் கண்ணாடி வைக்கலாமா? தாராளமாக கழிவறையில் கண்ணாடி வைக்கலாம். அதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கண்ணாடி என்பது கேதுவை முழுவதுமாக நீச்சம் செய்யக்கூடியது. நம்மளுடைய உடல் கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேறுவதற்கும் நம்மளுடைய உடல் அவயங்களில் நல்ல உயிராற்றல் மேன்மை அடையவும் நாம கழிவறையில கண்ணாடி கட்டாயமாக பயன்படுத்துறது நல்லது. அதிலும் குறிப்பாக வீட்டினுள் கழிவறை அமைத்திருப்பவர்கள் தன்னுடைய அட்டாச்டு பாத்ரூம்ல பெரிய கண்ணாடிகளை பயன்படுத்தும் பொழுது முழுமையாக அதன் பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். கழிவறையும் குளியலறையும் ஒன்றாக அமைக்கலாமா? பொதுவாக குளியலறை என்பது சந்திரனையும், கழிவறை என்பது கேதுவையும் குறிக்கும். ஸோ நமக்கு அதிகப்படியான புத்துணர்ச்சி வேண்டும் அப்படின்னா, அன்று ஊறிய ஊற்று தண்ணீரில் தனி குளியலறையில் குளிக்கின்ற பொழுது மட்டுமே நமக்கு நல்ல புத்துணர்ச்சி நிலை இருக்கும். கால சூழல், இடப்பற்றாக்குறை இருக்கின்ற பட்சத்தில் ஒன்றாக அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் 100% பலன் தனித்தனியே அமைக்கும் பொழுதுதான் ஏற்படும். அறைகளில் அட்டாச்டு பாத்ரூம் எவ்வாறு அமைப்பது? பொதுவாக வீட்டினுடைய அறையினுடைய வடமேற்கு பகுதியில் தான் நாம் என்ன பண்ணணும்னா கழிவறை அமைக்க வேண்டும். நிறைய நபர்கள் வீட்டிற்கு வெளியில் கழிவறை அமைக்கின்றேன் என்ற பெயரில் வீட்டிற்கு வெளி கழிவறையை வீட்டோடு அட்டாச் பண்ணி இணைச்சிடுறாங்க. இப்படி வெளியில் அமைக்கக்கூடிய கழிவறை எக்காரணத்தை முன்னிட்டும் வீட்டையோ சுற்றுச்சுவரையோ தொடக்கூடாது. ஆனால் அறைகளுக்குள் நம்ம அட்டாச்டு பாத்ரூம் அமைக்கிறோம்னா அறையினுடைய வடமேற்கு பகுதியில் அறைக்குள்ளேயே நம்ம கட் பண்ணி அமைக்கணுமே தவிர அறையிலிருந்து முழுவதுமாக வெளியே போன வண்ணம் நம்ம அமைக்கக்கூடாது. இது மிகப்பெரிய தவறாகும். இந்த கழிவறையும் படுக்கை அறையும் சதுரமா இருக்கான்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வடமேற்குல வெளிப்பகுதியில நீங்க கழிவறை போட்டதுனால அது ஒரு முழு சதுரமா இல்லாததை உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். அது தவறான விஷயமும் கூட. வீட்டிற்கு வெளியே அமைக்கும் கழிவறையை வடமேற்கு திசையில் வீட்டுடைய சுவற்றை ஒட்டி அமைக்கலாமா? நிச்சயமாக கூடாது. இவ்வாறு அமைக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய கடன் சுமையையும் அந்த வீட்டினுடைய பெண்மணிகளுக்கு அதிகப்படியான உடல் ஆரோக்கிய கேடுகளையும் அது வழங்குகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு கழிவறையை வீட்டினுடைய வடமேற்கு பகுதியோடு ஒட்டி வைக்கும் பொழுது கட்டாயமா ஏற்படுது. அதிலும் வடமேற்கில் படியிருந்து அதற்கு கீழ் கழிவறை இருந்தால் கடனும் உறுதி. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் என்பது முழுமையாக கெட்டுவிடும். எவ்வளவு மருத்துவம் மனம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் எடுத்தாலும் அதற்கு தீர்வு உறுதியாக இருக்காது. கழிவறையில் மலம் கழித்தல் எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும்? பொதுவா சூரியனுடைய உதிக்கும் திசையையும் சூரியன் மறையும் திசையும் நோக்கி எக்காரணத்தை முன்னிட்டும் நம் உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடாது. ஆகையினால் கட்டாயமாக தெற்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அமர்ந்துதான் நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நாம் என்ன பண்ணியாகணும்னா அகற்றியாக வேண்டியது அவசியம். அதுவே சிறப்பும் கூட. வீட்டினுள் கழிவுநீர் தொட்டி அமைக்கலாமா? பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ள நமக்கு 4 மூலைகளுடைய உள்மூலைகளில்
பள்ளம் என்பது ஏற்படக்கூடாது. நிறைய நபர்கள் இடப்பற்றாக்குறை காரணமாக வடமேற்கு அறையில் அடிப்பகுதியில் பள்ளம் அமைக்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கி அதை கழிவுநீர் தொட்டியாக மாற்றி விடுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அதிகப்படியான மன உளைச்சல் ஏற்படுவதை நம்ம கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அதே போல மார்பக புற்றுநோய்க்கு இந்த அமைப்பு வழிவகுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வேறு ஒருவரிடம் பணம் கொடுத்து இழந்த நபர்களுடைய அத்துணை பேருடைய வீட்டிற்குள் கழிவுநீர் தொட்டி அமைத்திருக்கிறது காரணமா இருக்கிறத நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அதனால அமைக்க கூடாது. நம்முடைய பிரணவ வாஸ்துவில் 12 ராசிகளும் 12 அறைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது இந்த கழிவறை என்ன பாவமாக வருகிறது, அதை தவறாக அமைக்கும் பொழுது நாம் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறோம்? பொதுவா இந்த 12 ராசிகள்ல 8வது ராசியை நம்ம ஆயுள் ஸ்தானம் என்றும் கழிவுகளை நீக்கக்கூடிய மர்மஸ்தானங்களை குறிப்பதாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அவயம் தரக்கூடிய உறுப்புகள் கேதுவுடைய உறுப்புகள் தான். ஏன்னா கேது என்ற கிரகத்தினுடைய முதல் கொள்கையே பிறப்பிலிருந்தும் நம்மளுடைய உடலில் இருந்து உயிரை பிரித்து வெளியேற்றுவதுதான் அவருடைய வேலை. இந்த உடம்புக்குள்ள மீண்டும் உயிரை வைக்க கூடாம இருக்கணும்ன்றது அவருடைய வேலை. அப்படி 8ஆம் பாவம் என்பதை எப்படி நம் வீட்டிலிருந்து வெளியில் விலக்கி வைத்திருக்கிறோமோ அதே போல நாம வீட்டினுடைய கழிவறையும் வீட்டிலிருந்து என்றைக்கும் வெளியில் வைத்து பயன்படுத்துவதுதான் சால சிறந்தது. இதை குறிக்கக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். கழிவறையை பூஜை அறையோடு ஒற்றி அமைக்கலாமா? பொதுவாக கழிவறை பூஜை அறையோடு சேர்ந்து இணைகின்ற பொழுது வீட்டு தலைவனுடைய சுய தொழில் முன்னேற்றம் அதிகம் பாதிப்படையும். அவருடைய சிந்தனையில் எதையெல்லாம் செய்கிறாரோ அதிலும் குறிப்பாக பொருளாதார சிந்தனை சம்பந்தப்பட்டு அவர் எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டாலும் அது தோல்வியிலேயே முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சமையலறையோடு கழிவறை அமைப்பது சரியான முறையா? பொதுவா சமையலறையோடு கழிவறை அமைந்திருப்பது அந்த அளவிற்கு சிறப்பானதாக எடுத்துக்க முடியாது. ஒரு பெண் அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறாள் என்றால் அது இந்த தென்கிழக்கு சமையலறையில் கழிவுநீர் தொட்டி இருப்பதை தான் அது உறுதிப்படுத்துகிறது. பெண்ணுடைய மன வாழ்க்கையும் அது தாமதப்படுத்தும். வீட்டிற்கு மருமகளுடைய வரவையும் அது தாமதப்படுத்தும். ஸோ திருமண வாழ்க்கையில் பிரிவு இருப்பவர்கள் வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியை கவனித்தால் கட்டாயமாக அங்க கழிவுநீர் தொட்டியோ கழிவறையோ உறுதியாக இருக்கும். ஆகையினால் அங்கு அமைக்க கூடாது. சமையலறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவில் கழிவறை வருவது சரியான முறையா? நம்மளுடைய வாஸ்துவில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கழிவறை அப்படின்றது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதுல எக்காரணத்தை முன்னிட்டும் மேற்கு சார்ந்த பகுதிகளில் கூட கழிவறை இருப்பது எந்த தவறும் இல்லை. ஆனால் தெற்கு சார்ந்த பகுதியிலும் கிழக்கு சார்ந்த பகுதிகளிலும் எக்காரணத்தை முன்னிட்டும் கழிவறை அமைவது அந்த அளவிற்கு நல்ல பலனை தராது. சமையலறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவே கழிவறை இருப்பது கணவனையும் மனைவியையும் இருவரையும் தூர வைத்து பிரிப்பதற்கு சமமானது. ஆகையினால் இந்த தவறை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. கழிவறை சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மேலும் இது போன்ற உங்களுடைய சந்தேகங்களுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பின் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய கேள்விகளை முதன்மையா நம்ம என்ன பண்ண முடியும்னா ரீட் பண்ண முடியும். மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.